எங்க நம்ம கிளம்பலாமா? விஜயா, அதுக்குள்ளார என்ன அவசரம்? அத்தை, மீனா எங்க? மாமா அங்க ஓடி வராங்க பாருங்க மாமா. எங்க போன? என்னாச்சு? சீதா, என்னையாச்சு? சீதா, ஏன் அழற? மீனா என்னாச்சு? ஏன் சீதா அழுகுறா? எங்க சீதாவோட தாலி செயின். என்னம்மா தாலி செய்யணும்னு சொல்ற? சீதா வேற அழுதுட்டு இருக்கா. சீதா, என்ன நடந்துச்சு? மாமா, உள்ள நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் தாலி செயின் ஒருத்தி திருடிட்டு போயிட்டான். ஏய், என்னடி சொல்ற? தாலி செயின் திருடிட்டாங்களா? ஐயோ கடவுளே. சீதா, யாரு எந்த பக்கம் போனது? அவ முகத்து முந்தானியால சுத்தி இருந்தாங்க. நான் துரத்திட்டு போனேன். என்ன மீனா, நீ என்ன கூப்பிட்டு வேண்டியதானே? முடிச்சா இல்லையா? இல்லங்க, ஓடிட்டா. என்னடா அது கோயிலுக்குள்ளே வந்து திருடிட்டு போறாங்க? ஒருத்தி திருடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எப்ப திருடனு எனக்கு தெரியல. அக்கா தான் அவளை துரத்திட்டு போனா. அப்படின்னா ப்ரொஃபஷனல் திருடியா தான் இருப்பா. என்ன விஜயா அது? கோயிலுக்குள்ளார வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க. புத்த, அவங்க யாரு என்னன்னு பாரு. சரிப்பா. இல்லங்க, அவ ஓடிட்டா. ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியும். இது உனக்கு தெரியுமா? திருடி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? விஜயா கொஞ்சம் அமைதியாரு. மீனா என்ன சொல்ற? நீ என்ன பேசிட்டு இருக்க? மீனா உங்களுக்கு தெரியும்னா உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மீனா, யார் இது? நான் துரத்திட்டு போய் அவளை புடிச்சேங்க. அப்ப அவ போட்டிருந்த முக்காடு விலகிடுச்சு. அப்பதான் அவ முகத்தை பார்த்தேன். நான் அப்படியே அரண்டு போயிட்டேங்க. யார சொல்ற? இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான். நம்ம வீட்டுக்கா? அன்னைக்கு அத்தை சொல்லி ஒரு சாமியார் பொம்பளை வந்தால. ஏய், என்ன பயபக்தி இல்லாம அவ இவங்கற? அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? அத்தை, அவ ஒரு ஃப்ராடு. சீதா தாலி செயினை திருடிட்டு போனதே அவதான். மீனா, என்ன மீனா சொல்ற? அந்த பொம்பளையா? ஆமாங்க, நான் துரத்திட்டு போய் அவன் முகத்தை பார்த்தேன். அன்னைக்கு சாமியாரா வந்தவதான் அவ. நீ பாக்கும்போதே நினைச்சேன் அவன் ஃப்ராடா தான் இருப்பான்னு. நான் அவளை பிடிக்க முயற்சி பண்ணேங்க. ஆனா அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான். நீ நல்லா பாத்தியா? அவதானா? அவதாங்க. ஏங்க, அவ முகத்தை எப்படிங்க என்னால மறக்க முடியும்? அவதானே என்ன வீட்லயே இருக்க கூடாதுன்னு வெளியே போக சொன்னா. அன்னைக்கு வந்தவதாங்க அவ. அப்ப அன்னைக்கு நம்ம வீட்ல வந்து சொன்னதெல்லாம் பொய் தான் போல இருக்கே. அது அன்னைக்கு எனக்கு தெரியும் ரவி. அவ பொய் சொல்லிருக்கா. நான் சொன்னேன் பாத்தியா? விஜயா, நீ கூட்டிட்டு வந்தது சாமியார் இல்ல, திருடி. ஏங்க இவ சொல்றான்னு நீங்களும் நம்புறீங்க? செயினை திருடிட்டாளா, இவ துரத்திட்டு போனாலும் அதுவும் அந்த சாமியாரமாவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அது எப்படி சாமியார் எப்படி திருடுவாங்க? திருடி சாமியாரா நடிக்கலாம்ல. ஏங்க அவ பொய் சொல்றாங்க. நான்லாம் எதுவும் பொய் சொல்லல அத்தை. சத்தியமா சொல்றேன். அன்னைக்கு வந்த பொம்பளை தான் செயினை திருடிட்டு போனா. அவன் நம்ம வீட்டுக்கு ஏமாத்தி காசு அடிக்கிறதுக்காக வந்திருக்கா. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கோவில வச்சு பார்த்தேன். எத்தனை பேர் அந்த அம்மா கிட்ட அருள் வாக்கு கேட்டுட்டு போனாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் விசாரிச்சப்போ அந்த சாமியாரம்மா பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. அது எல்லாமே ஒரு செட்டப்பா கூட இருக்கலாமா? ஆமா ஆண்டி, இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாம் ஒரு கேங்கா தான் இருப்பாங்க. அந்த லேடியை செட் பண்ண ஆளுங்களா கூட இருக்கலாமா? டேய், அதெல்லாம் இல்லடா. அவங்க உண்மையிலே சாமியார் தான். அவங்க சொல்லி நிறைய பேருக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. மீனா அந்த சாமியார பத்தி சொல்றான்ல. இவ என்ன பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டியா? இவ வீட்டுக்குள்ள திரும்ப வரதுக்கு ஏதாவது பொய் சொல்லுவா. அவன் எதுக்குமா போய் சொல்ல போறா? அவ வரணும்னா எப்பயோ வீட்டுக்கு வந்திருக்கலாம். நான் போய் கூப்பிட்டுருக்கேன், அப்பாவும் கூப்பிட்டுருக்காரு. ஆனா அவ அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது வீட்டை விட்டு போனா. இப்பதானே தெரியுது வந்ததே ஒரு திருடின்னு. டேய், ஒருவேளை மீனா ஏதாவது தப்பா பாத்துருக்கலாம். அந்த திருடிய பாக்குறப்ப சாமியார் முகம் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். பேச ஒரே மாதிரி இருந்திருக்கும். இல்ல, நான் அவ முகத்தை பக்கத்துல போய் பார்த்தேன். நீ தானே சாமியாரம்மா வந்தேன்னு கேட்டு அவ பயந்து என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். நீ சொன்னா நான் நம்பணுமா? சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. சம்மந்தியம்மா, மீனா பொய்லாம் சொல்ல மாட்டா. ஆமாமா, அந்த ரோகிணி விஷயத்த மறைச்சு பொய் சொன்னவதானே இவ. அது பழைய கதை. இந்த விஷயத்துல மீனா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு அந்த பொம்பளை பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. அதான் மீனா சொல்றல, இப்ப கூட நம்ப மாட்டீங்களா? டேய் முத்து, இப்படி மூட நம்பிக்கைய ரொம்ப நம்புறவங்க வார்த்தையால என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த லேடிய கூட்டிட்டு வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணாதான் ஆண்டி நம்புவாங்க. கரெக்டா ஆண்டி? ஏமா, அப்படியெல்லாம் இவனால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருந்தாதானே இவ வீட்டுக்குள்ள வரதுக்காக பொய் சொல்லிருக்கா. ஏய், இப்படி எல்லாம் கதை சொன்ன அதை நம்பி நான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவேன்னு நினைக்கிறியா? மறுபடியும் நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது. பலக்குரல் சொன்ன மாதிரி அந்த ஃப்ராடியை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சா நீங்க நம்புவீங்களா? அது நடந்தாதானே நடக்கும். அப்படி நான் கூப்பிட்டு வந்து அவ ஃப்ராடுன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய், என்னடா அம்மா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா? அப்படிதான் வச்சுக்கூடா.
மா நான் நிரூபிச்சுட்டா நீங்களே மீனாவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு உங்க கையால ஆரத்தி எடுக்கணும். எடுக்கிறீங்களா? சவால் விடுறியா? டீலு சவால்னு எது வேணாலும் வச்சுக்கோங்கம்மா. நிரூபிச்சுட்டா இத பண்ணுவீங்களா? அப்படி ஒண்ணு நடந்தா பார்க்கலாம். வா மனோஜ் போலாம். முத்து, என்னங்க நீ சொன்ன மாதிரி அவளை நேரா கூட்டிட்டு வந்தாட்டா விஜயா நம்புவா. அதுக்கு என்ன வழின்னு பாரு. நம்ம வீட்டு பொண்ணு தாலி செய்யற திருடிட்டு போயிருக்கா. சீதா நீ அழாத. அந்த சீனி கண்டிப்பா நம்ம கைக்கு வரும். ஆமாங்க, அவ எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏங்க இங்க வச்சுதாங்க நான் அவளை புடிச்சேன். அவ முகத்தையும் நல்லா பார்த்தேங்க. இல்லையா? ஆமாங்க, அப்புறம் அவ என்னை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடிட்டா. ஏங்க அங்க பாருங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. கண்டிப்பா அதுல ரெக்கார்ட் இருக்குமேனா. இதெல்லாம் வந்து நமக்கு வசதியா வச்சு கேட்டுரும். அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்க என்ன வேணும்? அண்ணா இல்லண்ணே நாங்க எதுவும் வாங்க வரல. ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க. இவங்க என் மனைவி இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க இவ தங்கச்சிட்டு இருந்து ஒரு லேடி செயினை திருடிட்டு போயிட்டாங்க. அப்படியா? கோயிலே கூட திருடுறாங்க? அண்ணா நகை பணம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் திருட வரத்தானே செய்வாங்க. அந்த திருடியே என் ஒய்ஃப் துரத்திட்டு வந்திருக்கிறா. அவங்க கரெக்டா அவங்க கடமை தான் என் ஒய்ஃபை தள்ளி விட்டு போயிருக்காங்க. அதான் அவங்க கடையில இருக்க சிசிடிவி வீடியோ கொஞ்சம் பாக்கணும். அதை பார்த்து அந்த லேடி கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சுங்க. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? அண்ணா அதுக்கு தான் அந்த ஆதார் எல்லாம் இருந்தா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஈஸியா இருக்கும்ல. ஒரு இந்த வீடியோ மட்டும் காட்ட முடியுமா? சரி வாங்க. மீன் அங்க பாருங்க. அண்ணா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு. இங்கதான் கொடுங்க. ஏங்க அவ கையில இருந்துதான் பர்ஸ் கீழே விழுது. அது அந்த சாமியார் பொம்பளை தான், தெரியுதா? அது மாதிரிதான் தெரியுது. இந்த வீடியோவை அத்தை கிட்ட காமிச்சா நம்புவாங்கல்ல? இல்ல மீனா, முகம் சரியா தெரியல. அம்மா நம்ப மாட்டாங்க. இப்ப வேற என்னதாங்க பண்றது? மீனா அந்த பர்ஸ் வந்துச்சுல, அங்க போய் பாப்போம். அதுல தான் மாட்டோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ தேவைப்படுச்சு எனக்கு கொடுப்பீங்க? கொடுக்குறேன்ப்பா. ரொம்ப நன்றிங்க. எங்க இந்த பர்ஸ் தான் கீழே விழுந்தது. இதான். என்னங்க இது? ஏதோ வீட்டு அட்ரஸ் மாதிரி இருக்குது. யார்தான் இருக்குங்க? அவளோட அட்ரஸ் எழுதி வச்சிருப்பாலும். அதோட அட்ரஸ் எதுக்கு அதுவே எழுதி வச்சிருக்க போகுது? ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ தானே இருக்கும். நம்ம உடனே இந்த அட்ரஸ்க்கு போய் ஏதாவது தெரியுதான் பாப்போம். பாப்போம். எதுக்கு எழுதிட்டு இருக்க? அதான் தாலியை தொலைச்சிட்டு வந்துட்டல, அப்படியே என்னையும் தொலைச்சிட்டு போயிடு. அதில் உனக்கு யார் அங்க போக சொன்னது? அவன் வேன் வாங்கி பூஜை போட்டா நீ அங்க போயிடுவியா? இன்னைக்கு வானுவான், நாளைக்கு போகணுவான். அவன் நிஜமாவே வாங்கினானா இல்ல திருட்டு வேணான்னு யாருக்கு தெரியும்? கார்ல போய் ஆள் அடிச்சு கொண்டுட்டு இப்ப வேன்ல போய் இடிச்சு கொள்ள போறானா? அவன் வேன் வாங்க யாரு காசு கொடுத்தது? இருக்கிற காரையே கடன்ல வச்சிருக்கான். சரி இப்ப வேன் வாங்கினா பூஜை போட்டான், என்ன கூப்பிட்டானா? கூப்பிட்டாலும் எப்படி நீங்க வர மாட்டீங்கடா. மாமா கூப்பிடல. நான் வரேன் வராம போறேன். ஆனா அவன் என்ன கூப்பிடுமா வேணாமா? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல என்ன கூப்பிடாத இடத்துக்கு நீ எதுக்கு போற? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நீ என்ன மதிக்கிறா? ஊர்ல ஏன் என்ன மதிப்பா? என் அக்கா கூப்பிட்டான்னு போனேன், மாமா கூப்பிட்டாங்கன்னு போல. சரி போனவங்க எல்லாரோட தாலியுமா காணாம போச்சு? உன்னோட தாலி மட்டும் தான் காணாம போச்சு. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு புது தாலி வாங்கி கொடுப்பாங்களா? அது பிரச்சனை இல்லைங்க. நானே இங்க பணம் பிரச்சனை இல்ல. உன் கழுத்துல இருந்த தாலி எங்க அம்மாவோட தாலியில செஞ்சது. இப்ப அது காணாம போயிடுச்சு, எங்க அம்மாவும் போயிட்டாங்க. இப்ப அவங்க ஆசை ஆசையா செஞ்சு கொடுத்த தாலியை நீ தொலைச்சு வந்து நிக்கிற. போகாம இருந்திருந்தா தாலி காணாம போயிருக்குமா? இல்லங்க, மாமாவும் அக்காவும் தாலி செயினை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கிழிச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன போலீஸா கண்டுபிடிச்ச தரத்துக்கு? எங்க அம்மா ஆசை ஆசையா பண்ண தாலி தொலைச்சு வந்து நிக்கிற நீ. வாய முடி. நான் கட்டின தாலி காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் செத்துட்டேன் தானே? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடிக்காத. கழுத்துல தாலி இல்லாம நீ எங்க வந்த? என்னங்க சொல்றீங்க? தாலி செயின் காணாம போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாரு, இந்த வீட்டுல நீ தாலி செயினோட தான் இருக்கணும், இல்லனா இருக்காது. போயிடு. என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு தாலி திருட்டு போயிருக்கு. அவங்களோட புருஷன்லாம் அவங்க பொண்டாட்டி விரட்டி விட்டுறாங்களா? தாலி செயினை தொலைச்சிட்டு வந்து பெரிய இவளாட்ட நியாயம் பேசிட்டு இருக்க. முதல்ல கிளம்பு.
எங்க அம்மா உனக்கு போட்ட தாலி செயினோட இந்த வீட்டுக்குள்ள வர்றா இருந்தா வா, இல்லனா வராத, போயிடு. என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? ஆமா, எனக்கு சரின்னு தான் படுது. நீ தான் சொன்னியே உங்க மாமா உங்க அக்காவும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு. அப்புறம் என்ன, அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி தாலியோட திரும்பி வா, கிளம்பு போ. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எனக்கு ஆறுதலா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி வெளியே விரட்டுறீங்க. வர வர பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறீங்க. யாரு பைத்தியம்? என்ன மதிக்காத இடத்துக்கு போனதும் இல்லாம எங்க அம்மா போட்ட தாலியை தொலைச்சிட்டு என்னைய பைத்தியக்காரன்றியா? போடி வெளியே, முன்னாடி நிக்காத. எங்க நான் சொல்ல வருது போடிங்கறல்ல. இந்த தெரு தான் மீனா. எந்த வீடு தான் பாக்கணும். முத்து, ஏ சக்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். மீனா என் ஃப்ரெண்டு. நீ என்ன இங்க இருக்கிற? அத நான் கேட்கணும். என்ன நம்ம தெரு பக்கம் வந்திருக்க? இந்த தெருல தான் இருக்கிய நீ? உன் வீடு அது? ஆமாப்பா, நம்ம வீடு தான். நீ அம்பத்தூர்ல தானே இருந்த? முன்னாடி இருந்தேன், வேலை பாக்குற இடம் மாறிடுச்சு. தூரமா இருக்கேன்னு இங்க வந்துட்டோம். 2 வருஷமா இங்க தான் இருக்கோம். அப்படியா? சூப்பர்பா சூப்பர்பா. வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு உனக்கு சவாரி இல்ல? இல்ல, இன்னைக்கு இந்த தெருல வேற ஒரு வேலை இருக்குது, அதனாலதான் போல. இந்த தெருவிலையா? ஆம்பா. இந்த வீடு எங்க இருக்குன்னு பாரு. நீ எதுக்கு இந்த அட்ரஸ் தேடி வந்திருக்க? ஏன், யார் இருக்காங்க? இல்ல, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத இடமாச்சே. எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்படி என்ன இடம்? அந்த வீடு ஒரு விவகாரமான வீடு. ஓ, என்ன விவகாரம்? யார் வீடு அது? ஊர்ல நகையெல்லாம் திருட்டுறவனுங்களா இங்க வந்துதான் உருக்கிட்டு போவானுங்க. அப்ப வர வேண்டிய இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறோம். என்ன இந்த மாதிரி நடக்கிறது போலீஸ்க்கு எல்லாம் தெரியாதா? தெரியுங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவனுங்க உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதே வேலை தான் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. மோசமான திருட்டு கும்பல். நீ எதுக்கு இப்படி ஒரு ஏரியால வீட புடிச்சு வச்சிருக்க? என்ன பண்றது, வேற எங்கேயுமே வீடு கிடைக்கலையே. நாங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா தான் இருக்கிறோம். ஆனா அவனுங்க இந்த ஏரியால கைவரிசையை காட்டுனது இல்ல. என்னங்க இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு? இங்க இருக்கிறவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்களா இருப்பாங்க போலயே. அதுக்கு என்ன பண்றது மீனா? அவங்க பயங்கரமான ஆளா இருந்தா நம்ம அதை விட பயங்கரமான ஆளா தானே மாறணும். நம்ம நகையை கண்டுபிடிக்கணும்ல. ஆமாங்க. முத்து, என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த அட்ரஸ் தேடி வந்திருக்க? சக்தி, மீனா தங்கச்சியோட தாலி செயினை ஒரு திருடி அடிச்சுட்டு போயிடுச்சு. தப்பிச்சு ஓடுறப்போ அதோட பர்ஸை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பர்ஸ்ல இந்த அட்ரஸ் இருந்துச்சு. அதனால நாங்க 2 பேரும் இந்த அட்ரஸ் தேடி வந்தோம். போலீஸ்ல கேஸ் கொடுக்க வேண்டியதானே? இல்லப்பா, இந்த மாதிரி நிறைய கேஸ் உங்களுக்கு வரும். அவங்க எப்ப கண்டுபிடிக்கிறது? அந்த நகை எனக்கு வேணும், அந்த திருடியும் பிடிக்கணும். அப்பதான் என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வர முடியும். நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. அதெல்லாம் நான் அப்புறமா உனக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது போகணும். அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சப்பா. புது ஆளுங்களெல்லாம் அவனுங்க அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட மாட்டானுங்க. என்ன எதுன்னு கேள்வி எல்லாம் கேட்பானுங்க, சந்தேகம் வரும். நீ நகையை தேடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சது அது இன்னும் பிரச்சனை ஆயிடும். உள்ள எல்லாம் போக முடியாதுப்பா. கோயிலுக்கு போனா பக்தியோட போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா நோயாளியா தான் போகணும். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நாம அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா திருடியா இருந்தா மட்டும் தான் போக முடியும். ஆமா முத்து, கரெக்டா சொல்லிட்ட. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியாது. ஆமால, நல்ல ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கும்ல. விஷயத்தை மட்டும் பேசுறீங்களா? அதான் நம்ம 2 பேரும் இப்படியே போனோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம். நம்ப மாட்டாங்க. கெட்டப்ப மாத்தணும். கெட்டப்ப மாத்தணுமா? என்ன கெட்ட போட போறீங்க? இப்ப வெளில எங்கேயாச்சும் போறியா? இல்ல, சும்மா வெளியே கிளம்புனேன். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். உன் வீட்டுல கொஞ்ச நேரம் தங்கணும் முடியுமா? என்னப்பா இப்படி கேக்குற? நீ எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்க. நான் இது கூட உனக்கு பண்ண மாட்டேனா? நீ எவ்வளவு நேரம் வேணா இருந்துக்கோ, வா. சரி வா. ஏங்க என்ன பண்ண போறீங்க? சக்தி, இந்த கெட்ட போறதுக்கு ஒரு சில சரக்கு தேவைப்படுது. சரக்கா? இப்பவே வா. அந்த சரக்குலாம் இல்ல, நான் சொல்றதே வேற. நீ தேவையெல்லாம் மாட்டி விட்டுறாத. சரி, என்ன வேணும்னு சொல்லு. எங்க கெட்டப் மாத்துறதுக்கு சில மேக்கப் ஐட்டம் எல்லாம் வேணும். அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். நீ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறியா? வாங்கிட்டு வந்துடுறேன். உள்ள வா. வா மீனா.